21 வயசுல இருந்தே அவருடைய தனிப்பட்ட முறையில் தனிப்பட்ட வாழ்க்கையில இருந்து கவர்மெண்ட் ரிலேட்டடான விஷயங்கள் பொதுமக்களுக்காக அவங்க நீங்க சொன்ன மாதிரி வெள்ளமா இருக்கட்டும் இல்லைன்னா வறட்சி நேரமா இருக்கட்டும் இந்த மாதிரி எல்லா சமயத்திலையும் போர்க்காலத்துல அவருடைய பங்களிப்பை கொடுத்துட்டு தான் இருந்திருக்கிறாரு. என்ன எழுதாத பேனா அழியில பொறு பழைய நோட்டு புக்கு இதாப்பா பங்களிப்பு. வெளியே தெரியாத பல பேர் விஜய் செஞ்சதை விட 5 மடங்கு செஞ்சான். நீ உன்னுடைய திரைப்பட தொழிலாளர்களுக்காக ஒரு பள்ளிக்கூடம் எங்காவது காமி, ஒரு மருத்துவமனையை காமி எங்காவது இருக்கா, ஒரு அறக்கட்டளையை காமி எங்காவது இருக்கா. படம் ஓடலை, உன்னை எடுத்த கூட செத்து போயிட்டான், சூசைட் பண்ணி செத்து போயிட்டான். பாதி பேர் சூசைட் பண்ண கண்டிப்பாக இருக்கான். யார் சூசைட் பண்ணாங்க? அப்படியே இருங்க, மூச்சு விடாம இருங்க. இவரால் செத்து போன தயாரிப்பாளர் பட்டியல் இருக்குல்ல, அதாவது கையை காலை ஆற்றுல கட்டிட்டு குதி செத்து போயிட்டான்ல, செத்து போன பட்டியலை சொல்றேன் கேட்டுங்க. பைரவான்னு ஒரு படம் வந்துதா, அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் வெங்கட்ராம ரெட்டி, நாகிரெட்டி பையன் செத்தே போயிட்டார். நண்பன் படம் எடுத்தாரு யாரு, ரவி பிரசாத். கோதாவரி ஆற்றுல, நான் சொல்றது தவறுதான் இருந்தா நான் நேரடியாக சொல்றேன், புஷி ஆனந்த் விஜய்க்கு அந்த ஐயர் வெங்கட்ராமன் சொல்றேன், வழக்க போட்டு கோர்ட்டுக்கு இழுத்து. புலி படம் எடுத்து அவரோட 25 வருஷம் இருந்தா பிடி செல்வகுமார், 25 வருஷம் அவருடைய மேனேஜரு. அவர் என்ன பண்ணுவார் தெரியுமா, இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சுதான் அவங்களுக்கு லாஸா இருக்கட்டும் இல்ல லாபமா இருக்கட்டும் எல்லாமே இருக்க போகுது. இதுக்கு விஜய் மட்டும் நீங்க பொறுப்பேற்க முடியாது. விஜய் இல்லம்மா, கடைசி படம் எல்லாம் விஜய் தாமா. இந்த தயாரிப்பாளர் முன்னாடி விடுங்க. கமலை சொல்லுவாங்க, கமலையும் எம்ஜிஆரையும் சொல்லுவாங்க, கார் டிரைவர் எல்லாம் ப்ரொடியூசர் ஆக்கிடுவார் எம்ஜிஆர். கமலஹாசன் ப்ரொடியூசரை பூரா கார் டிரைவர் ஆக்கிடுவார். இப்போ விஜய் அதே கதை தான். நீங்கள் ராத்திரியில் சாராய கடையிலையும் விலை மாதிரி இருப்பீங்க, காலையில் இல்லைம்மா, அது ஜெயலலிதாவாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் சரியா, ஜெயலலிதாவை நீங்கள் பின்தொடர்கிற பெண்கள் ஜெயலலிதாவை போல வாழ்ந்தா இந்த சமூக குட்டிச்சவராக போயிருக்கு. விபச்சார விடுதியில் இருக்கக்கூடிய ஒரு பெண் எனக்கு முதலமைச்சர் ஆகலாமா? கல்கட்டா சோழிகஞ்சி இருக்கிற பெண் எனக்கு தலைவி ஆகலாமா? டெல்லி ஜிபி ரோட்ல இருக்கிற பெண் ஆகலாமா? வயசுல இருந்தே அவருடைய தனிப்பட்ட முறையில் தனிப்பட்ட வாழ்க்கையில இருந்து கவர்மெண்ட் ரிலேட்டடான விஷயங்கள் பொதுமக்களுக்காக அவங்க நீங்க சொன்ன மாதிரி வெள்ளமா இருக்கட்டும் இல்லைன்னா வறட்சி நேரமா இருக்கட்டும் இந்த மாதிரி எல்லா சமயத்திலையும் போர்க்காலத்துல அவருடைய பங்களிப்பை கொடுத்துட்டு தான் இருந்திருக்கிறாரு. என்ன எழுதாத பேனா அழியில பொறு பழைய நோட்டு புக்கு இதாப்பா பங்களிப்பு. 100 கோடி அரிசி, 100 மூட்டை அரிசி இருக்கிறதா இருக்கட்டும், இது எல்லாமே 21 வயசுல இருந்து அதாவது எனக்கு தெரிந்து இந்த கொரோனா காலத்தில் பல வெளியே தெரியாத பல பேர் விஜய் செஞ்சதை விட 5 மடங்கு செஞ்சான். நான் எல்லாம் பார்த்துட்டு தான் இருந்தேன். அப்போது உனக்கு ஒரு பெரிய கிளாமர் இருக்குது. இல்லைம்மா இல்லைம்மா, நான் என்ன கேட்குறேன், இப்போ எங்கே பார்த்தாலும் எம்ஜிஆருடைய பேரில் பள்ளிக்கூடம் இருக்குது, எம்ஜிஆர் பேரில் எத்தனை பள்ளிக்கூடம் இருக்குது பார்த்தீங்களா? ஆனால் நீ உன்னுடைய படம் 25 ஆண்டு காலம் நீ உன்னுடைய திரைப்பட தொழிலாளர்களுக்காக ஒரு பள்ளிக்கூடம் எங்காவது காமி, ஒரு மருத்துவமனையை காமி எங்காவது இருக்கா, ஒரு அறக்கட்டளையை காமி எங்காவது இருக்கா. படம் ஓடலை, உன்னை எடுத்த கூட செத்து போயிட்டான், சூசைட் பண்ணி செத்து போயிட்டான். பாதி பேர் சூசைட் பண்ண கண்டிப்பாக இருக்கான். யார் சூசைட் பண்ணாங்க? அப்படியே இருங்க, மூச்சு விடாம இருங்க. இவரால் செத்து போன தயாரிப்பாளர் பட்டியல் இருக்குல்ல, அதாவது கையை காலை ஆற்றுல கட்டிட்டு குதி செத்து போயிட்டான்ல, எங்க கட்டிட்டு குதி செத்து போயிட்டான். ஆனா அது இவரை மட்டும் தான் வச்சு படம் எடுத்தவங்க, இவரை மட்டும் படம் வச்சு எடுத்தவன் தான், இவரை வச்சு படம் எடுத்தவன் தான். ஆமா, செத்து போன பட்டியலை சொல்றேன் கேட்டுங்க. பைரவான்னு ஒரு படம் வந்துதா, அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் வெங்கட்ராம ரெட்டி, நாகிரெட்டி பையன் செத்தே போயிட்டார். எங்க இருங்க, வேலாயுதம் படம் எடுத்தார் ஆஸ்கர் ரவிச்சந்திரன், என்ன ஆனாருன்னு தெரியல. அதே போல நண்பன் படம் எடுத்தாரு யாரு, ரவி பிரசாத். கோதாவரி ஆற்றுல, நான் சொல்றது தவறுதான் இருந்தா
நான் நேரடியாக சொல்கிறேன். புஷி ஆனந்த் விஜய்க்கு அந்த ஐயர் வெங்கட்ராமன் சொல்கிறேன், வழக்க போட்டு கோர்ட்டுக்கு இழு. கோதாவரி ஆற்றுல கையை காலை கட்டிட்டு பிழைக்கவே கூடாதுடா. இந்த விஜய் பற்றி படம் எடுத்தவன் யார் செத்தா? ரவி பிரசாத் ஆற்றுல விழுந்து செத்தார், விசாரிச்சுங்க. அதே போல் அப்பச்சன் அழகிய தமிழ் மகன் இவன் என்ன ஆனார்? அப்பச்சன் பப்பச்சன் ஆகிட்டார், ஆளையே காணாம். யார? மம்முட்டி மோகன்லால் வச்சு படம் எடுத்தவர். காவலன் படம் எடுத்த வெங்கட்ராம ரெட்டி என்ன ஆடான்னு தெரியல. போக்கரி படம் எடுத்த ரமேஷ் பாபு தாடி விஷயமா தெருவா அலைகிறாரு. இப்படி பல பேர், கேடி குஞ்சுமோ யார் இந்தியன் படம்லாம் பெரிய ஹிட்டு கொடுத்தவர். உன்னை வச்சு 2 படம் எடுத்தார். நிலவே வா, என்றென்றும் காதல், அதோட முடிஞ்சு போய் இப்போ அவர் எங்கே வறுமை வாயப்பட்டு நீங்கள் நல்ல 100 வயசு வாழட்டும், அவ்வளோ மனநிலை பாதிக்கப்பட்டிருக்காரு. அதே போல் நீங்கள் கேஆர்ஜி மின்சார கண்ணா படம் எடுத்தாரா விசாரிங்க, எங்கே இருக்க படம் எடுக்கு, அவரை படம் எடுக்கிறதுக்கு ஆள் எல்லாம் தெரிகிறாரு. இப்படி அது பல பேர் ஆளைய காணோம். புலி படம் எடுத்து அவரோட 25 வருஷம் இருந்த பிடி செல்வகுமார், 25 வருஷம் அவருடைய மேனேஜரு. அவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? அப்படியே போவார் சினிமா தேட்டருக்கு. இப்போ விஜய் படம் ஓடிச்சுன்னா மொத்த டிக்கெட்டு காசு கொடுத்தாரு சோப்பில் வச்சுட்டு ஹவுஸ் போட்டு போட்டிட்டு போயிடுவார். பார்க்குற என்ன நினைப்பான், ஹவுஸ்ஃபுல்லாக ஓடுதுடா. எல்லா படத்துக்கும் விஜய் படத்துக்கு பூரா டிக்கெட்டை வாங்கி சோப்பில் வச்சுட்டு கிழிச்சரிச்சிட்டு அன்னைக்கு ஒரு 2000 5000 3000 செலவு. இதுதான் அவருடைய வேலை. அவருக்கு புலின்னு ஒரு படம் எடுத்தார், சம்பளம் இல்லையே தவிர, சம்பளம் இல்லை, படம் விற்ற பிறகு சம்பளம் எடுத்துன்னு ரைட்ஸையும் வாங்கிட்டார். அந்த படத்தில் பல கோடி கடன் ஆகி இப்போ ஆள் ஃபீல்டுலேயே இல்லை. உன்னை பற்றி நான் என் பிரச்சனை அடித்து கொடுத்தேன். விஜய் ரசிகன், விஜய் தலைவன், விஜய் பிடுங்கி முள்ள மாதிரி முடிச்சு வைக்கிறேன், இத்தனை புக்கு நடத்தினார். இப்போ அந்த உன்னோடு இருந்த பிடி செல்வகுமார் 25 ஆண்டு காலம் ஒருத்தங்க 25 வருஷம் ஒருத்தங்க கூட பயணிக்கிறதுக்கு சாதாரண விஷயம் இல்லை. அவரை இன்னைக்கு வரைக்கும் நீ பார்க்கறதே இல்லை. பிரசாந்த் கிஷோருக்கு சம்பளம் கொடுக்குற 10 பிரசாந்த் கிஷோருக்கான மூளை வைத்திருக்கவன் தான் இந்த பிடி செல்வகுமார். உன்னை இன்னைக்கு வரைக்கும் பார்க்க முடியல. ஏன் என்ன பண்ணார் அவர்? உன்னை வச்சு படம் எடுத்து தப்பா? என்னன்னா கடலூர் சந்திரசேகரன்னு ஒரு புராடி ஜோசியம் இருக்கான். ஏய் பாத்திராத, அவனுக்கு சனி திசை அடிக்குது. 7ல் குரு, 8ல் புதன், 9 சனி. பார்த்தேன்னா அந்த சனி உனக்கு அடிச்சிடும், சனி பார்வை வந்துடுன்னு அந்த கடலூர் சந்திரசேகர ஜோசியர் சொன்ன பிறகு லாசான தயாரிப்பாளர்களை பார்ப்பதே இல்லை. ஒரு மூட நம்பிக்கை இல்லையா? பெத்த அப்பா இருக்காளா உங்ககிட்ட? ஆத்தா இருக்காளா? சோபா இருக்காளா? சோபா தம்பி சுரேந்திர ஸ்கூட்டரில் போயிட்டு இருக்கார், மருந்துக்கு மாத்திரை வாங்க காசு இல்லாமல். அப்போ உன் பொண்டாட்டி எங்க? உன் பிள்ளை எங்க? உன் மகன் 3 வருஷமா எங்கே போய் படித்தான்? கனடாவில் போய் படித்தான். ஹாலிவுட்டுக்கு பயிற்சி கொடுக்கக்கூடிய ரைசிங் யூனிவர்சிட்டியில் போய் படித்தான். கனடாவில் படிச்சுட்டு சினிமா எடுக்க வந்திருக்கான். இப்போ கள்ளச்சந்தை வியாபாரி சுபாஸ்கரங்கிட்ட போய் 2 இலங்கை சகோதரி சங்கீதா கூடி கொண்டு என் பையனை எப்படியாவது டைரக்ட் ஆகி கொடு. ஏன் அவங்க அப்பா பார்க்கவே மாட்டேங்கிறான். ஏன்னா அவங்க அப்பனை மகனும் பார்க்கவே மாட்டேங்கிறான். இந்த நிலைமையில் சூசன் சஞ்சய் எங்கே தெரிகிறாரு? ஏதாவது பட வாய்ப்பு வருமா அப்படின்னு தெரிகிறாரு. நீ அந்த பனையூர் பண்ணை வீட்டில் நீ ஒருவனாக இருக்கிறாய். யார் அங்கே கணக்கு புள்ள ஐயர் வெங்கட்ராமன், அடுத்து வெங்கட்டு, சிறிய நடிகைகளுக்கு உனக்கு திரைப்பட கனெக்ஷன், வேற கனெக்ஷன் இல்லை. இதுக்காக ஒரு ஆள். இப்படி நீ தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர்னா இந்த நாட்டில் வாழ்வது நீங்கள் கடல்ல குதிச்சு அந்த பக்கம் போயிடலாம். இல்ல நீங்க சொன்ன ப்ரொடியூசர்ஸ்லாம் இருக்கிறாங்கல்ல சார், முக்கியமா நீங்க சொன்ன ஆஸ்கர் ரவிச்சந்திரன் வந்து அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா அந்நியன்ற படம்லாம் எடுத்திருந்தாரு, சங்கரை வச்சே வந்து டைரக்ட் பண்ணது. அண்ட் அவரு மட்டும்தான், விஜய் மட்டும் வச்சுதான் இத்தனை பேரை வந்து லாஸ் ஆனாங்க கிடையாது. அதுக்கு முன்னாடி பண்ண படங்களும் சரி, அதுக்கப்புறமா படங்களும் பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சுதான் அவங்களுக்கு வந்து லாஸா இருக்கட்டும் இல்ல லாபமா இருக்கட்டும் எல்லாமே இருக்க போகுது. இதுக்கு விஜய் மட்டும் நீங்க வந்து பொறுப்பேற்க முடியாது. விஜய் இல்லம்மா, கடைசி படம் எல்லாம் விஜய் தாமா. இந்த தயாரிப்பாளர் முன்னாடியே விடுங்க. அதாவது இப்ப நான் ஆல்ரெடி ஒரு 10,000 ரூபாய் கடன் பட்டிருக்கேன், எப்படியும் மீண்டலாம் இருக்கா, அடுத்தது எடுக்க அதிக கால்ஷீட் கொடுக்கணுமா இல்லையா? விஜய் கால்ஷீட் கொடுக்கணுமா இல்லையா? அந்த தயாரிப்பாளர் பார்த்துருக்கணுமா இல்லையா? எம்ஜிஆர் என்ன பண்ணுவாரு?
3 படம் லாஸா வாப்பா அப்புறம் கால் ஷீட் தரேன் நடி வந்த அப்புறம் பார்த்துக்கலாம். ஜெய்சங்கர் அப்படித்தாம்மா. அப்படிதான் அவங்க கொடுத்தாரு. இல்ல அவர் கொடுக்கல. படத்துக்கு அப்புறமா இந்த தயாரிப்பாளர்களை விஜய் கூப்பிட்டு பார்த்தாருன்னு நீங்க ப்ரூவ் பண்ணுங்க. நான் இந்த தொழிலை விட்டு பிளாஸ்டிக் விட்டு போயிடுறேன். யாரையும் பார்க்கல. பார்க்கலன்றது அதுதான் காரணம். ஒரு படம் வந்து லாஸ் ஆகிறதுக்கு நடிகர் மட்டுமே நம்ம வந்து அது விஜய் தான் காரணம். நீங்க புலி படம் எடுத்தாரு பிடி செல்வகுமார், என்ன காரணம்? பிடி செல்வகுமாருக்கு அந்த வாய்ப்பு கொடுத்ததே விஜய் தான் அப்படின்னு நீங்க அதாவது கமலை சொல்லுவாங்க, கமலையும் எம்ஜிஆரையும் சொல்லுவாங்க. கார் டிரைவர் எல்லாம் ப்ரொடியூசர் ஆக்கிடுவார் எம்ஜிஆர். கமலஹாசன் ப்ரொடியூசரை பூரா கார் டிரைவர் ஆக்கிடுவார். இப்போ விஜய் அதே கதை தான். எம்ஜிஆர் ஜெய்சங்கர் என்ன பண்ணுவாங்க? கார் டிரைவரு, மேக்கப் மேனு, எடுபடி எல்லாம் தயாரிப்பாளர். விஜயும் கமலும் என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரொடியூசரு, பெரிய பெரிய தயாரிப்பாளர் பூரா கார் டிரைவராக மாறிடுவோம். இதுதான் விஜய்க்கும் கமலுக்கும் உள்ள வித்தியாசம், திரைப்பட உலகத்தில் வர்ற செய்தி. அப்போது உன்னால் உயர்ந்த ஒரு தயாரிப்பாளர் காமி. எம்ஜிஆரால் உயர்ந்த பல தயாரிப்பாளர் இருக்கான். எம்ஜிஆரால் உயர்ந்த பல தயாரிப்பாளர் இருக்கான். விஜயால் உயர்ந்த ஒரு சினிமா கம்பெனியை காமி, ஒரு சினிமா தயாரிப்பாளர் காமி. உன்னால் உருவாக்கப்பட்ட ஒரு பெரிய நிறுவனத்தை காமி. எங்கேயுமே இல்லையே. எல்லாம் தற்கொலை பண்ணி செத்தவன், தற்கொலை பண்ணி சாக தயாரா இருக்கிறவன், இப்படி ஒரு பட்டியலை விஜய் உருவாக்குவதற்கு கல்பாத்தி அகரம் வந்து அவங்க ஒரு படத்தோட முடிக்க போற அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. ஆனா அந்த படம் வந்து விஜயோட படம் அது மாபெரும் வெற்றி பெற்றதுனால தான் அதுக்கப்புறமா அவங்க வந்து மறுபடியும் ப்ரொடியூஸ் பண்ணவே ஆரம்பிச்சாங்கன்னு அவங்களே சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தருமே லைக்காவும் வந்து முதல்ல வந்து ப்ரொடியூஸ் பண்ணது விஜயோடைய படத்தை தான். அதுக்கப்புறம் தான் அவங்களுடைய கெரியர் வந்து ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இது மாதிரி நம்ம சொல்றது ஒரு பக்கம் இருந்தாலுமே அவர் இப்ப அரசியலுக்கு வந்ததுனால அவர் தனிப்பட்ட முறையில் அவரை மட்டும் தாக்கி பேசாம அவருடைய குடும்பத்தினரை தாண்டி எல்லாருமே வந்து சேர்த்து வச்சு பேசுறதுன்றது அது அவர் பர்சனல் பிரைவசி வேற, அரசியல் வேற. எல்லாத்துக்குமே எதுக்கு அவர் குடும்பத்தை இழுக்கிறாங்க? அவர் நடிச்ச படங்களையும் இதை பத்தியே எதுக்கு பேசணும்? இல்லம்மா, ஒரு பொது வாழ்க்கைக்கு வருகிறவர் ரெட்டை வேடம் போடக்கூடாது. சிறந்த புத்தகமாக இருக்கணும், சிறந்த புத்தகமாக இருக்கணும். அதுதான் தமிழ்நாட்டு மட்டும் இல்லை, உலக அரசியலுக்கான காரணமே. நீங்கள் ராத்திரியில் சாராய கடையிலையும் விலை மாதிரி டீ இருப்பீங்க, காலையில் இல்லைம்மா நீங்கள் சினிமாக்காரருடைய வாழ்க்கை கூட அப்படித்தானே பேசட்டுமா? பொது ஒழுக்கமே இல்லாதவன் தான் சினிமாக்காரன். பொது ஒழுக்கம் என்ன தெரியாது. ஒவ்வொருத்தருக்கும் லிவிங் டுகெதர். எத்தனை பெண்களோட தொடர்பு சொல்லுங்க. இதான் தமிழ் கலாச்சாரம். நீங்க இதே சொல்லிக் கொடுக்க போற? இதுக்கு முன்னாடி இருந்த பல பேர் 2 கல்யாணம் எல்லாம் பண்ணவங்க, இல்ல 2 கல்யாணம் 20 பெண்களோட தொடர்பு. இல்ல இது தமிழ் கலாச்சாரம் அல்ல. நீ திரைப்படத்தோடு நடத்திக்கணுமே வச்சிருக்கணுமே தவிர அரசியலுக்கு வரக்கூடாது. இப்போ நான் பெண்களை வந்து எப்பவுமே பேசக்கூடாதுன்னு எனக்கு இந்த வழக்கறிஞர் பாப்பா மோகம் பார்க்குற போதெல்லாம் சொல்லுவார். ஆனால் அரசியலில் அந்த நடவடிக்கை வருகிற பொழுது பேசி ஆகணும். குஷ்பு சொல்லுச்சு, தமிழ்நாட்டு பெண்கள் கற்பெல்லாம் பார்க்கக்கூடாது. கற்புகள் ஒரு விஷயமே கிடையாது. குஷ்புக்கு என்ன தெரியும் கற்பை பற்றி? ஒரு பெண் அழிஞ்சு போனான்னா, கெட்டு போனான்னா சமூகமே கெட்டு போயிடும். இல்ல இது நீங்க இன்னமும் வந்து பிற்போக்கி போற மாதிரி இல்லையா? நீங்க இல்லம்மா, எல்லாத்தையும் வந்து மறுபடியும் பெண்கள் தலைமையிலேயே நீங்க வைக்கிற மாதிரி இல்லையா? இது வந்து பெண்கள் தான் அந்த நாட்டினுடைய கண்கள். நீங்க மூத்த பத்திரிகையாளரா இருந்துகிட்டு நீங்க இன்னமும் வந்து அவங்க மேல தாக்கி அவங்க மேல பழிய போடுறதுக்கான ஒரு வார்த்தை தான் இது. வந்து கருப்பு போயிடுச்சுன்னா அவள்தான் சமூகமே போயிடுச்சு அப்படின்றதெல்லாம் வந்து பெண்ணை வந்து நீங்க இன்னமும் நீங்க எங்க கைக்குள்ளதான் இருக்கிறீங்க, எங்களை தாண்டி நீங்க விஷயம் தான் இது. இல்ல அதாவது தமிழ்நாட்டு பண்பாடு படி ஒரு பெண் சீரழிந்தால் அந்த சந்ததியே சீரழிஞ்சு போயிடும். என்ன காரணம்னா, எதுக்கு அந்த காலத்தில் தாலின்னு ஒரு சடங்கை கொண்டு வந்து வச்சான்? ஊரே கூடி இவனுக்கு மனைவி, அவனுக்கு கணவன்கிற ஒரு பண்பாடு எது கொண்டு வந்தான்?
அப்படி பாத்தீங்கன்னா அது நம்மளுடைய கலாச்சாரமே கிடையாது. நம்மளுடைய பழங்காலத்து இதுல வந்துட்டு தாலின்ற முறையே கிடையாது. அவங்களுக்கு பிடித்தவங்களோட அவங்க வாழ்ந்துட்டு எத்தனையோ வந்து என்னது அகநானூறு பாடல்களையும் நீங்க அந்த பாடல்கள் எல்லாம் பார்க்கல கேட்கல. அதாவது 1000 காலத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நம்மளுடைய எத்தனையோ வந்து கலித்தொகையா எல்லாத்துலயுமே வந்து இந்த மாதிரி பாடல் கலித்தொகையை பூரா கோடம்பாக்கத்தோட நிறுத்தாதீங்க. நான் கோடம்பாக்கம் ஒரு கழிவறை, கோடம்பாக்கம் ஒரு கழிவறை, கோடம்பாக்கம் தயவுசெய்து கோடம்பாக்கத்தில் கூட நிறுத்தாதீங்க. நான் பெண்கள் தான் ஒரு குடும்பத்தினுடைய அப்போ நீங்க நான் இன்னும் நிறைய பேசப்படி வரும். எப்படின்னா ஜெயலலிதாவுடைய வாழ்க்கை எடுத்துட்டீங்கன்னா அதுக்குள்ள கிளறுனா குப்பையும் கூலமும் வரும். தமிழை அம்மானு ஏத்துக்கிட்டான். இறந்தவங்கள அதாவது ஒழுக்கம் எல்லாத்துக்கும் பொதுவானதான். ஒழுக்கம் என்பது அனைவருக்கும் பொதுவானதான். அது ஜெயலலிதாவா இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், சரியா? ஜெயலலிதாவை நீங்க பின்தொடர்கிற பெண்கள் ஜெயலலிதாவை போல வாழ்ந்தா இந்த சமூக குட்டிச்சவரா போயிடும். அது எல்லாமே அவங்களுடைய தனிப்பட்ட பம்பாயில விபச்சார விடுதியில் இருக்கக்கூடிய ஒரு பெண் எனக்கு முதலமைச்சர் ஆகலாமா? கல்கட்டா சோழிகஞ்சில் இருக்கிற பெண் எனக்கு தலைவி ஆகலாமா? டெல்லி ஜிபி ரோட்ல இருக்கிற பெண் ஆகலாமா? முதலமைச்சர் என்பது என்னை வழிநடத்துவது, எனக்கு தலைமை தாங்குவது. ஏன்னா ஒழுக்கமே இல்லாத திரைப்பட துறையிலிருந்து வருகிற நபர்கள் தான் இந்த அரசியலை கட்டுப்படுத்த முடியும்னா அந்த அரசியலை உடைச்சு எறியணும். சீமா தமிழ் தேசிய அரசியல் பேசுகிற சீமா விஜயலட்சுமியோடு குடும்பம் நடத்தினார். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒழுக்கம் என்பது 2 பேருக்கு பொதுவானதான். சீமா விஜயலட்சுமிய திருமணமே செய்துக்கல. இப்போ ஆண் செய்தாலும் தவறு தான், பெண் செய்தாலும் தவறு தான். 2 பேருக்கும் ஒழுக்கம் என்பது பொதுவானது. அது யாராக இருந்தாலும் சரி. ஆனா இந்த திரைப்பட துறையை சார்ந்த யாருக்குமே ஒழுக்கம் என்பது 1% கூட கிடையாது. என்ன ஏன் கிடையாதுன்னா, நீங்க மனைவியோடு வாழுகிற ஒரே ஒரு ஆளை சொல்லுங்கன்னா சிவகுமாரை சொல்லலாம், டி ராஜேந்திரன் சொல்லலாம். என்ன ஏன்னா அவருடைய வாழ்க்கை முடிவதற்குள்ள ஒரு 100க்கும் மேற்பட்ட பெண்களோடு நீங்க தெரிந்தோ தெரியாமலோ அல்லது வெளி உலகத்துக்கு தெரிந்தோ அவர்களோடு தொடர்பில் உள்ள இவர்களை எப்படி அரசியல் தலைவனாக ஏற்றுக்கொள்ள முடியும்? அது யாராக இருந்தாலும். இதுக்கு முன்னாடி இருந்தவங்களெல்லாம் பல அரசியல் தலைவர்களை எல்லாருக்குமே சொல்றேன். நீங்க காமராஜை சொல்றோம், கக்கனை சொல்றோம், பெரியாரை சொல்லுகிறோம், ரெட்டமலை சீனிவாசனை சொல்றோம், அயோத்தியாச பண்டிதரை சொல்றோம். இப்படி பட்டியலை சொல்லிட்டே போறோம். இவர்கள் தான், இவர்களுடைய பின்தொடர்பாளர்கள் தான் அரசியலுக்கு வர தகுதியானவர்களே தவிர நீங்க அரசியலுக்கு கோடம்பாக்க கழிவறையிலிருந்து எங்களுக்கு தலைவர் தேவையில்லை என்பதுதான் தமிழர்களுடைய ஒட்டுமொத்த கருத்து. அது வந்து வருகிற 2026 எலெக்ஷன்ல தெரியும். அரசியல் வந்து கோடம்பாக்கத்துல இருந்து தான் வராங்களா இல்லையா, மக்கள் அதை ஏத்துக்கிறாங்களா இல்லையா, முக்கியமா தமிழர்கள் அதை ஏத்துக்கிறாங்களா இல்லையா அப்படின்றது 2026 நடக்கக்கூடிய எலெக்ஷன்ல கண்டிப்பா அதுக்கான பதில் வந்து மக்கள் சொல்லுவாங்க. உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து. நன்றி, வணக்கம்.